சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது கரூரில் நடந்த கோர அசம்பாவிதத்தோட சிசிடிவி வெளியானது. இதனால் திமுக நிர்வாகிகள் தான் காரணம் என்கின்ற விஷயம் தீயா பரவுதான். இதை பற்றின ஒரு சின்ன தொகுப்பை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது தாவேகா அவங்களுடைய பிரச்சாரத்தை கரூரில் மேற்கொண்டாங்க. அப்போது நடந்த சின்ன அசம்பாவிதத்தால் 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதற்கு காரணம் விஜய் தான் என ஒரு பக்கம் சொல்லப்பட்டு வந்தாலும், இன்னொரு பக்கம் இல்லை, இதற்கு காரணம் திமுகவின் ஆட்சி தான், செந்தில் பாலாஜி தான் என மக்கள் சொல்லிட்டு வராங்க. அது எப்படி நடந்த 10 செகண்டில் செந்தில் பாலாஜி ஹாஸ்பிட்டலுக்கு போனார். கூடவே எப்படி ஆம்புலன்ஸ் அந்த இடத்துக்கு உடனே 10 ஆம்புலன்ஸ் வந்தது. இது போன்ற முக்கியமான விஷயங்களை முன்வச்சு தான் இந்த விசாரணை நடத்தப்பட்டு வருது. மேலும் பாஜக சார்பாக வந்த ஏமமாலினி குழு அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜய் அவர்கள் அந்த சிறிய இடத்துல கூட்டம் போட்டது ஏன், கூட்டம் கூடினவுடனே அதை தவிர்த்திருக்கலாமே, ஏன் தவிர்க்கலை, தவிர்த்திருந்தால் அசம்பாவிதத்தை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேள்வி எழுப்பியிருக்காங்க. கூடுதலாக இப்போ அந்த இடத்துல சிசிடிவி கேமராவை கைப்பற்றியிருக்கிறாங்களாம் அங்கே ஆய்வு செய்ய வந்த குழு. இதனால் அருணா ஜெகதீசன் குழு அவங்களுடைய முக்கியமான அறிக்கையை சப்மிட் பண்ண போகிறாங்க. இந்த சிசிடிவி ஆதாரத்தின் மூலமாக உண்மையாக யார் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம், 41 உயிர்களை காவு வாங்கினதுக்கு காரணம் யார் என்பது நமக்கு தெரிய வரும். மேலும் மக்கள் எல்லாரும் ஆளும் கட்சி தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என சொல்லிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் விஜய் அவர்களோ இது சம்பந்தமாக வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. கூடிய விரைவிலே நான் வந்து மக்களை சந்திக்கிறேன், ஸ்டாலின் என்று நேரடியாக சொல்லாமல் சிஎம் சார் என்று சொல்லியிருக்காரு. சிஎம் சார் அவர்களே, எதுவும் பண்ணுறதா இருந்தாலும் என்ன பண்ணுங்க, மக்களை எதுவும் பண்ணாதீங்க, என்னோட தொண்டர்களோட என்னோட ரசிகர்களோட உயிர் தான் எனக்கு முக்கியம், என்னோட உயிரை கூட எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இன்னொரு பக்கம் உயிரை எடுத்துக்குங்க, உயிர் கொடுப்பேன்னு சொல்கிற நீங்கள் அப்போ ஏன் ஓடிட்டீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பப்பட்டாலும் அதற்கு விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, மேலும் அசம்பாவிதங்கள் நடக்காமல் என்னால் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த இடத்துல நான் இல்லை, கூடிய விரைவிலே மக்களை சந்திப்பேன், கண்டிப்பாக உண்மைகள் வெளியே வரும், உண்மைகளை யாராலையும் மறைக்க முடியாது, மக்கள் எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக இதற்கு சம்மந்தமானவங்களை வெளிக்கொணருவேன், அதற்கான சிசிடிவி ஆதாரங்களுமே வெளியாகும் என தாவேகா தலைவர் விஜயுமே சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.